ஹாய், வெல்கம் டு ரெத்தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிரச மாவு எப்படி இப்போ செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 1 கிலோ அரிசி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 800 கிராம், அதாவது 3/4 கிலோக்கு கொஞ்சம் மேலே வெல்லம் எடுத்துக்கணும், உருண்டை வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 1 கிலோ அரிசியை வந்துட்டு நல்லா கழுவணும். ரேஷன் அரிசியாக இருந்தால் நல்லா தண்ணி தெளிகிற அளவுக்கு நல்லா கழுவிடணும். கடை அரிசியும் நீங்கள் வாங்கிக்கலாம். நல்லா கழுவி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு அதை வந்துட்டு நல்லா ஃபேனில் உலர்த்திடுங்க. அப்படியே அது எப்படி எந்த பதத்துக்கு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு காய வைக்கிறப்ப கையில் தண்ணி மாதிரி அப்படியே ஒட்டும் அரிசியில். அதே கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம் காய வச்சிங்க அப்படின்னா, ஃபேனில் காய வைங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி உலர்த்துனீங்க அப்படின்னா கையில் அப்படி தொட்டிங்கன்னா ஈரத்தன்மை இருக்கும், ஆனால் கையில் தண்ணி இருக்காது. இதுதான் உலர்த்துறது. இதை அதிரசத்துக்குன்னு சொல்லி நீங்கள் மில்லில் போய் இடிச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ மண்டவெல்லம் வாங்கிக்கிங்க. அதில் 100 அல்லது 200, நான் 200 எடுத்து வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா எங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படாது, அதனால். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 800 அளவுக்கு நம்ம அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா நசுக்கிக்கணும். நல்லா அதை சின்ன தூளாக நம்ம ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாணலில் இந்த இது பண்ணி வச்சுருக்கோம்ல, தூள் பண்ணி அந்த வெல்லத்தை அதில் போட்டு அதில் முழுகிற அளவுக்கு, அதாவது வெல்லம் லைட்டாக முழுகிற அளவுக்கு அந்த தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான் தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம என்ன நல்லா அதை கொதிக்க விட்டு அந்த வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை இன்னொரு வாணலில் மாற்றிக்கிங்க. ஏன்னா அடியில் மண் இருக்கும், அதனால் இன்னொரு வாணலில் மாற்றி அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சோடனே நல்லா கொதித்து வரும். ஓகேவா? அந்த நேரத்தில் நீங்கள் அது ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம கொதிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நல்லா கொதிக்க வச்சு ஒரு தட்டு மாதிரி அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி, லைட்டாக தண்ணியை ஊற்றி வச்சிங்க, ரெடியாக வச்சுக்கிங்க. இப்போ பார்த்தீங்க பாருங்க, மண் மாதிரி இருக்குல்ல, அதனால தான் நம்ம மாற்றணும். இதை பாருங்கள், நல்லா கொதிக்க விடுங்க. அதில் மாற்றிட்டீங்க, தண்ணி மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த பாகை அந்த தண்ணியில் இட்டு பார்க்கணும். அந்த மாதிரி விட்டு பார்த்தா அது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப கரையும், ரெண்டாவது கரையும், ஆனால் எடுத்து உருட்ட முடியாது. அதிரசத்துக்கு உருட்டு பதம் தான். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அப்பப்போ நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா புதுசாக பண்ணுறவங்க சிரமப்படுவீங்க. இப்போ பாருங்கள், தண்ணியை ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா இந்த வருது இல்லையா, இது ஒவ்வொன்றும் ஒரு பதம், கம்பி பதம், 2 கம்பி பதம், அந்த மாதிரி. இதுக்கு உருட்டு பதம், அதிரசத்துக்கு உருட்டு பதம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி விட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் உருட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், உருட்டை வரமாட்டுது இல்லையா, இந்த பதம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த பதம் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னும் கொதிக்க வைக்கணும். ஸோ நல்லா நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில், கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் நீங்கள் நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல, அதில் ஏலக்காய் போட்டு இடிச்சுக்குங்க. 4 5, நான் ஒரு படிக்கு நான் 5 போட்டுக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஏலக்காய் போட்டு இடித்து அதை அந்த ஏலக்காவை போட்டு இடித்து வச்சுக்கிட்டால் வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாகு கொதிக்குதில் அதில் லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுங்க. இப்போ நம்ம உருட்டி பார்க்குறோம். இந்த பாருங்கள், உருட்டி பார்க்குறோம். இன்னுமே இன்னும் கொஞ்சம் பாருங்கள், எடுக்க வர மாட்டேங்குது. ஸோ இன்னுமே சரியாகலைன்னு அர்த்தம். அப்போ இன்னும் கொதிக்கணும். ஸோ கொதிக்க விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை இப்போ எடுத்து காட்டுறோம் பாருங்கள், நல்லா உருட்டு பதத்துக்கு வரும். அதுதான் நமக்கு நல்லா அதிரச பதம். இதை பாருங்கள், மூவ் ஆகுதா? இப்போ பாருங்கள், இதுதான் அதிரச பதம். இந்த உருட்டுறதுக்கு இதை வருது பாருங்கள். இப்போ உடனே இறக்கிடணும். சூடோடு இருக்கும்போது தான் இதை நீங்கள் கிளறணும். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அது சீக்கிரம் நம்ம கிளறிடணும். நான் வீடியோ ஒத்த கையில் எடுத்ததுனால நான் கிளறதை அவ்வளோ காட்ட முடியல. அதை பாருங்கள், அதனால் கொஞ்சம் நான் அதிகமாகவே ஊற்றி நல்லா அதை கிளறப்ப கை வலிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, துணியை கரண்டியில் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கிண்டுங்க. அப்படி கிண்டுறப்போ உங்களுக்கு கை வலி அவ்வளோ இருக்காது. நல்லா கிண்டி நல்லா அதை கிளறி அப்படியே இன்னொரு பாத்திரத்தில், அதுக்கு தகுந்த ஒரு பாத்திரத்தில் போட்டு மேலே துணி போட்டு கட்டிடுங்க. ஏன் துணி போட்டு கட்டுறோன்னா, ஃபஸ்ட்டு எறும்புலாம் உள்ளே வராது. இன்னொன்று ரொம்ப அந்த ஈரத்தன்மை காஞ்சி போகாது. அதுக்காக தான் துணி போட்டு, துணியை மேலே போட்டு அதை கட்டி வச்சுட்டு அது மேலே ஒரு பிளேட்டை போட்டு மூடி நல்லா எறும்பு வராத நல்லா மூடி வச்சுடுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதிரச மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 24 ஹவர்ஸ் உங்களுக்கு அது புளிக்கணும்.
நான் வந்து ஒரு 3 நாள்னால் இன்னுமே நல்லாயிருக்கும். புளிக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு உப்பி வரும்னு நினைக்காதீங்க. அதிரசம் நல்லா சாஃப்டாக வரும்.